போண்டா செய்ய போகிறோம், மெது பகோடா செய்ய போகிறோம். சுரக்காய் சீவி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் சீவிக்கிறேன், கொஞ்சம் சீவி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போடுறோம், சின்ன சைஸ் வெங்காயம் 2 எடுத்து போடுறேன். கொஞ்சம் இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் பொடி பிடிச்சா நறுக்கி போடுறேன். காரம் வந்து உங்கள் விருப்பப்படி போடுங்க. இப்போதான் இதை சேர்த்துக்கிறேன். நான் இதில் 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூனு கரம் மசாலா தூள், பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன். நான் திட்டமாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடலை மாவு சும்மா ஒரு 1.5 கப்பு, சின்ன கப்பால் ஒரு 1.5 கப்பு எடுத்துக்கிறேன். அப்படியே கலந்துக்கலாம். இதை அப்படியே கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் திட்டமாக தண்ணி சேர்த்து அப்படியே நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், இதுதான் அதுக்கு பக்கம். கார போண்டா, கார போண்டா சொல்லலாம், மெது பகோடா சொல்லலாம். சொரக்காயில் செய்கிறோம் நம்ம. இது கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நம்ம இதை போட்டு நம்ம பொரிக்கலாம். அப்படி வேகட்டும். வேந்த பிறகு நம்ம திருப்பி எடுக்கலாம். போண்டாவே திருப்பி போடலாம். கார போண்டாவை திருப்பி போட்டு எடுக்கணும். அப்படியே வெந்துருச்சு, இதை எடுக்கலாம். இதை எடுத்துடலாம். இந்த கையால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இப்படி போடலாம். கை யூஸ் பண்ணுங்கள், ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே திருப்பி போடலாமா? திருப்பி போட்டு அப்படியே வைக்க. என்ன அழகாக வெந்துருச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சொரக்காயில் நம்ம சூப்பரான ஒரு கார போண்டா செஞ்சுட்டோம். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் சொரக்காயில் கார போண்டா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கப்பா. பாய், தேங்க்யூ.